ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மனோஜ் ஃப்ரம் மிஸ்டர் மஸ்டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெஸ்ட் மொபைல் இன் பிட்வீன் 15K to 20K. ஸோ 15,000 to 20,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல மொபைல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். 10,000 to 15,000 பட்ஜெட்ல என்ன மொபைல்ஸ்ன்ட்டு. இது கன்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, இயர் எண்ட் சேல் கொஞ்சம் இதில போட்டிருக்காங்க ஆஃபர்ஸும். அதை சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 மொபைல் மட்டும் பார்க்கலாம் இந்த இதில. ஸோ பெஸ்ட் மொபைல்ஸ் பெட்டர் பேஸ்ட் ஆன் த ப்ராசஸர் அஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, Realmeயோட 12 பிளஸ் 5G. ஸோ இது வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ஆயிருச்சு. பட் லான்ச்சிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 21Kல லான்ச் பண்ணாங்க. பட் இப்ப இந்த பர்ட்டிகுலர் மொபைல் வந்து ஆ Realmeயோட வெப்சைட்ல கூட தான் விக்குது. பட் ஆனா வந்து நீங்க Amazonல பார்த்தீங்க அப்படின்னா, 8256 வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 16,000 கிடைக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பின்னாடி வீகன் லெதர் குடுத்திருப்பாங்க. ஸோ லெதர் ஃபினிஷ் பார்க்க நம்மளுக்கு லுக்கா இருக்கும். கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபோன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ கேமரா வந்து இப்ப ஓஎஸ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்ப்ளேயும் பார்த்தீங்கன்னா, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் குடுத்திருப்பாங்க. ஸோ AMOLED டிஸ்ப்ளே தான். ஸோ ப்ராசஸர்ன்னு எடுத்துக்கும் போதுமே, இந்த பர்ட்டிகுலர் மொபைல்ல ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, Dimensity-யோட 7050 ப்ராசஸர் குடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல 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 ஒரு மொபைல். ஸோ Sonyயோட அ மெயின் சென்சார் குடுத்திருப்பாங்க. ஸோ கேமரா, ப்ராசஸர் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ வந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும். பார்க்க எஸ்தெட்டிக்கலா கவர் போடாம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் மாடல், இந்த பர்ட்டிகுலர் பிரைஸஸ்க்கு இப்ப இருக்க பிரைஸஸ்க்கு ஓகே. ஸோ 16Kக்கு நம்ம வந்து 256 வேரியன்ட் எடுத்துடலாம். 8GB 256 எடுக்கலாம். ஸோ அந்த பிரைஸ்க்கு இது நல்ல டீல். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பிரைஸஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, Narzoவோட பர்ட்டிகுலர் மாடல். Narzo 70 டர்போ 5G. இந்த பர்ட்டிகுலர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முதல்லயே வந்து நெறைய ஹையஸ்ட் பிரைஸ்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து Realmeயோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இப்ப இருக்கு. ரூ. 2,000 ஆஃபர்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பர்ட்டிகுலர் மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, Narzo 70 டர்போ 5Gல ப்ராசஸர்ன்னு எடுத்துக்கும்போது இது வந்து Dimensity 7300 எனர்ஜிங்கிற ப்ராசஸர்ல அது ரன் ஆகுது. ஸோ எனர்ஜிக்கும் நார்மல் Dimensity 7300க்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. எனர்ஜிங்கிறது எஃபிஷியன்ட் பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 45 வாட் சார்ஜர் குடுத்திருப்பாங்க. 5000 மில்லியாம்ப் பேட்டரி இருக்கும். ப்ராசஸர்ங்கும்போது இது வந்து 7025 விட பெட்டர் ப்ராசஸர் தான். நம்ம பார்த்திருப்போம். நத்திங் ஃபோன்லயே நம்மளுக்கு இருந்திருக்கும். ஸோ அதிலயே வந்து 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் 2 ஒரே ப்ராசஸர் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா பிரைஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 18Kல இருக்கும். ஸோ நார்மல் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 18Kல இருக்கும். 828GB வேரியன்ட். 6128 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 17Kல இருக்கும். பட் இப்ப Realme பர்ட்டிகுலர் வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, Realme வெப்சைட்ல மட்டும் 2,000 ஆஃபர் குடுத்திருக்காங்க எல்லா இதுலயுமே. ஸோ அப்படிங்கும்போது இந்த பர்ட்டிகுலர் 8128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிறது 16,000 நம்ம அந்த ஃபோன வாங்கிரலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பர்ட்டிகுலர் ஃபோன் வந்து நல்ல டீல். ஸோ கேமிங் நம்ம அதிகமா விளையாடுவாங்க. அந்த மாரி ஆளுகளுக்கு இந்த பர்ட்டிகுலர் மொபைல் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதிலயே AMOLED டிஸ்ப்ளே சேம் AMOLED டிஸ்ப்ளே வந்துரும். 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்துரும். ஸோ திக்னெஸ் ரொம்ப கம்மி தான். IP65 வாட்டர் IP65 ரேட்டிங் குடுத்திருப்பாங்க. ஸோ IP65ங்கிறது டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷஸ் மட்டும் தான் தாங்குற மாரி இருக்கும். IP68, 67 தான் நமக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பிளாஷஸ் ஏதாவது விழுந்துச்சு, தண்ணி ஏதாவது மழையில நனைஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த மாரி இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல டீல். இது ரூ. 16,000 பட்ஜெட்ல இப்ப சூழ்நிலைக்கு இது ஒரு நல்ல டீல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேம் இது Amazonல ரேட் கூட தான் இருக்கும். இதே சேம் பிரைஸஸ்ல எப்பயுமே ஒரு ரூ. 18,000 அடுத்த ரேஞ்சுல பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000 ரேஞ்சுல ஒரு ப்ராசஸர் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, Realme P1 Speed 5G. ஸோ இந்த பர்ட்டிகுலர் மொபைல் வந்து ரூ. 18,000 பிரைஸ் ரேஞ்சுல விப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா, 828GB வேரியன்ட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா சேம் தான். இதுவும் Narzo 70 டர்போவும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். பட் டிசைன் வந்து வேரி ஆகும். அதில டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்போர்ட்டி டிசைன்ல இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்போர்ட்டி டிசைன்ல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கார் சிம்பிள் மாரி இருக்கும். ஸோ பொடி டிசைன்ல இருக்கும். பட் இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நார்மல் கிளாஸ் ஃபினிஷ் மாரி குடுத்திருப்பாங்க. பார்க்க ரொம்ப ரேடியன்ட் ஃபினிஷஸ்ல இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் மொபைலும் சேம் ஸ்பெக்ஸ் தான் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் ஸ்பெக்ஸ் தான். ஸோ இங்க கேமரால இதில பெருசா டிஃபரன்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. பிரைஸஸ் மட்டும் தான் வேரி ஆகும். டிசைன் வேரி ஆகுது. பட் அட் த சேம் டைம் இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளுக்கு வந்து இந்த UFS 3.1 ஸ்டோரேஜ் குடுத்திருப்பாங்க. ஸோ அதில வந்து ஸ்டோரேஜ் மென்ஷன் பண்ணல. பட் இதில பார்த்தீங்கன்னா UFS 3.1 3.1 உங்களுக்கு தெரியும். 2.2 தான் மேக்ஸிமம் இதில குடுக்குற இந்த பிரைஸ் ரேஞ்ச் குடுக்குறாங்க. பட் இது 3.1 நம்பர் கூட நம்மளுக்கு வந்து ரீட் ரைட் ஸ்பீட் வந்து கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில வந்து கேமரா டிபார்ட்மெண்ட் 50 எம்பி கேமராஸ் குடுத்திருப்பாங்க. 60 எம்பி செல்ஃபி கேமராஸ் வந்துரும். ஸோ இதுலயும் அதே தான். சேம் திங் தான் கிட்டத்தட்ட ஒரே இது தான். பட் இப்ப அந்த பர்ட்டிகுலர் மொபைல் ஆஃபர்ல இருக்கனால அது ஒரு பெட்டர் டீல். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுல இந்த மொபைல்ஸ் தான் அதிகமான இருக்கு. இதுவே வந்து வெப்சைட்லயும் இது ஒரே இது தான். நீங்க Flipkartல பார்த்தா ரூ. 18,000 தான். நீங்க Realme வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ரூ. 18,000 தான். 2 ஒரே ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. இத தவிர்த்து வேற Realme தவிர்த்து வேற மொபைல் இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா, Motoல 20,000 15 டூ 20,000 பட்ஜெட்ல பெட்டர் ப்ராசஸர் பெருசா இல்ல. பட் ஆனா வந்து
இந்த பர்ட்டிகுலர் மொபைல் இது வந்து அந்த ப்ராசஸர் 7300 டைமென்சிட்டி ப்ராசஸரோட கம்மியான வெர்ஷன் தான். இது ஸ்னாப்டிராகன் வெர்ஷன். 6S அ 3 ஜென் ப்ராசஸர் இது. ஸோ டிசைன் ரொம்ப உங்களுக்கு முக்கியமா இருக்கும். பார்க்க ரொம்ப லுக்கபிளா இருக்கணும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பாருங்க. ஸோ இதுல கர்வ்ட் டிஸ்ப்ளே குடுத்திருப்பாங்க. அமோலெட் டிஸ்ப்ளே. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்துரும். வார்னிங் கிளாஸ் 5 குடுத்துருவாங்க. ஸோ கேமராவுலயே நம்ம நல்லா இருக்கும். ஸோ 50 எம்பி மெயின் கேமரா, சோனியோட கேமரா குடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்துருது. ஸோ டிசைன் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ராசஸர் டீசென்ட்டான ப்ராசஸர். ரொம்ப பெட்டர் ப்ராசஸர்ன்னு சொல்ல முடியாது. டீசென்ட்டான ப்ராசஸர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துரும். ஸோ 33 வாட் சார்ஜர் குடுத்துருப்பாங்க. 10 பிட் அமோலெட் பேனல். ஸோ இதுல வந்து பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஃபோன்ஸ்ல இதுல மத்த எல்லா ஃபோன்ஸ்லயுமே கிட்டத்தட்ட அந்த யுஐ வந்து ஒரு சிலருக்கு வந்து யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் இந்த பர்ட்டிகுலர் மாடல்ல பார்த்தீங்கன்னா, யுஐ வந்து நார்மல் ஸ்டாக் யுஐ தான். ஸோ எந்த ஆட் பெருசா வரப்போறதில்ல. ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூவோட ஐக்யூ Z9 எஸ். ஸோ Z9S பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே இந்த பர்ட்டிகுலர்ல டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கர்வ் டிஸ்ப்ளே பார்க்க நல்லா இருக்கும். கர்வ் டிஸ்ப்ளே, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் குடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அ டிசைன் டிஃபரெண்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ ரிங் டிசைன் மாரி குடுத்துருப்பாங்க. சோனியோட IMX 882 சென்சார் குடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா வைஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பேட்டரியும் ஹையர் கெபாசிட்டி பேட்டரி. 5500 மில்லி ஆம்ப் பேட்டரி குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இந்த பர்ட்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா, 20,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டீல்னே சொல்லலாம். ஸோ ப்ராசஸர்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல 2, 3 ப்ராசஸர் தான் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ 7300 தான் ஹையஸ்ட் ப்ராசஸர் இந்த இதுல பிரைஸ் ரேஞ்சுல பார்க்கலாம். ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு. ஸோ போக்கோல ஒரு மொபைல், ஒரு சில மொபைல் இருக்கு. ஸோ விவோ அண்ட் ஐக்யூ 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். இதுல இருக்குன்னா, அதுல ஒரு பேர மாத்தி விவோல ஒரு ஃபோன் இருக்கும். பட் இதுல என்ன விவோ அண்ட் ஐக்யூல ஒரே பிரச்சனை என்னன்னா, அதோட யுஐ வந்து நெறைய ஃபீச்சரிஸ்ஸா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் யுஐ யூஸ் பண்றதுக்கு ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். யூஸ் பண்றது கொஞ்சம் நாளைக்கு பழகுற வரையும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இந்த பெட்டர் ப்ராசஸர் இருக்கிற மொபைல்ஸ் ஃபுல்லா பார்த்தா இந்த இதுதான். ஸோ அஸ் பர் ஸ்பெக்ஸ் இந்த பர்ட்டிகுலர் 5 மொபைலுமே வந்து ஒரு 15,000 20,000க்குள்ள வாங்கலாம் அப்டின்னா நம்ம வாங்கலாம். இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா போன வீடியோல பார்த்த மாரி தான் நம்மளுக்கு சிஎம்எஃப் பை நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இதுலயும் இது சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் பெட்டர் டீல் தான். ஸோ அது 15,000க்கே வாங்கலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபோன் அண்டர் இன் பிட்வீன் 15 டூ 20K பிரைஸ் ரேஞ்ச். தேங்க் யூ.